மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து வகுப்பு மாணவர்களுக்குமான ஒரு சிறு விளக்கம் இந்த உரையின் மூலம் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இப்போ நான் இயல்பான பேச்சு தமிழுக்கு வந்துடுறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் மனப்பாடம் செய்வது அப்படிங்கிறது. சப்ஜெக்ட்ஸு பிரச்சனையே கிடையாது. அதை படித்து எழுதிடுவீங்க. அதில் பெரிய சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப இருக்காது. அதனால் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்காது. ஆனால் லாங்குவேஜுன்னு வரும்போது அதில் பிழை இல்லாமல் எழுதணுமே, தப்பு இல்லாமல் எழுதணுமே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு நிலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நிலையை அகற்றுறதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்குது, ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன கிளாஸாக இருக்கும்போதே 6th 7th இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஓன் வேர்டிங்ஸில் உங்கள் சொந்த சென்டென்ஸில் ஆன்சர் எழுதி பழகணும். நீங்கள் கைடு படிங்க, இல்லை புக்கில் மார்க் பண்ணி படிங்க, ஆனால் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. அதை புரிஞ்சிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு, எப்படின்னாக்கா பேச்சு தமிழில், இப்போ நான் எப்படி சொல்ல வந்த கருத்தை பேச்சு தமிழில் பேசுகிறனோ அது மாதிரி பேச்சு தமிழில் உள்வாங்கிக்கிட்டு அந்த பேச்சு தமிழில் முதல்ல சொல்லி பாருங்கள். கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான பதிலை பேச்சு தமிழில் சொல்லி பாருங்கள். அதுக்கு பிறகு அதை எளிமையான எழுத்து தமிழுக்கு மாற்றுங்க, எழுதுங்க, முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா போதும். ஒரு ஆஃப் இயர்லி வரத்துக்குள்ளார இந்த 2-3 எக்ஸாம்பிள் இது மாதிரி பண்ணிங்கன்னாக்கா, அதுக்கு பிறகு எந்த ஒரு பாடத்தை படிச்சிங்கனாலும் அதை உங்களால் ஈஸியாக உங்களோட ஓன் வேர்டிங்ஸில் தப்பு இல்லாமல் எழுத முடியும். இப்போ ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் படிக்கிறீங்க, என்று அவர் கூறினார் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு கூறினான்ற வார்த்தை வரல, என்று சொன்னார் அப்படின்னு தான் வருதுன்னா எழுதிடுங்க, அவ்வளோதான். கூறினார் தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இது எப்போ பழக்கத்தில் வரும் அப்படின்னாக்கா, கூறினாருக்கும் சொன்னாருக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. சொன்னாருங்கிறது கொஞ்சம் எளிமையான தமிழ், கூறினாருங்கிறது இலக்கிய தமிழ் அப்படின்றது புரிஞ்சுக்கும் போது வரும். இந்த புரிதல் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கனாக்கா உங்களால் எளிமையாக இதை மாதிரி பண்ண முடியும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஓன் வேர்டிங்ஸில் எழுதுங்க. அப்படி எழுதினீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் நினச்சி ஒரு பயம் இருக்காது. அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுத முடியும். அதனால் நீங்கள் கைடெல்லாம் வாங்க வேணாம், படிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓன் வேர்டிங்ஸில் எழுதுறதுக்கு பழகுங்க. அப்படி பழகிட்டிங்கனாக்கா எல்லா பாடமும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும்.